கிரேஸ் டபர்னக்கிள் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை ஆடி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ரட்சிப்பு. இன்றைய தியான வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? தியானம். இந்த பூமியிலே வாழும் மனிதர்கள் நித்திய வாழ்வு தரும் ரட்சிப்பின் செய்தியை அசட்டை செய்து மேலானவைகளை தேடாமல் பூமிக்குரியவைகளை நாடுகின்றார்கள். இன்னும் சிலர் ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பவர்களை துன்பப்படுத்துகின்றார்கள். ஆனால் இன்னும் சிலரோ உன்னதமான அழைப்பை ஏற்று ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்ற பின் விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை குறித்து கவனமற்றவர்களாக வாழ்ந்து விடுகின்றார்கள். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை கூறினார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கின்றது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். ராஜாவின் ஆயத்தம் பண்ணின விருந்தை அசட்டை பண்ணி தங்கள் நாளாந்த அலுவல்களை செய்வதற்கு போய்விட்டார்கள். வேறு சிலரோ ராஜாவின் ஊழியக்காரரை அற்பமாக எண்ணி அவர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நீங்களோ பெற்ற ரட்சிப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். அநாதி தீர்மானத்தின்படி என்னை அழைத்த தேவனே, நீர் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவனமற்று போகாதபடிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமென். மாலை வாசகம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை.